எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான பயங்கரவாதிகளிடம் இருந்து வீட்டு வாடகை பாக்கி வாங்கி தரும்படி கைது செய்யப்பட்ட மதபோதகர் போலீசாரிடம் கூறியுள்ளார். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நவம்பர் 10ஆம் தேதி பயங்கர கார் குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் 15 பேர் உயிரிழந்தனர். அந்த குண்டுவெடிப்பின் பின்னணியில் பல மருத்துவர்கள் இருப்பதும் அவர்களுக்கு ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புள்ளதும் தெரியவந்தது. அந்த வழக்கை என்ஐஏ விசாரித்து வருகிறது. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் இருக்கும் அல்-ஃபலா பல்கலைக்கழகம் அருகே ஒரு வாடகை வீட்டில் வெடிபொருட்களை பதுக்கி வைத்திருந்தனர். இந்நிலையில் பயங்கரவாதிகளுக்கு வீட்டை வாடகைக்கு விட்ட மதபோதகர் இஸ்தியாக் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உரமூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு அவர்கள் வீட்டை வாடகைக்கு கேட்டதாகவும் மாதம் 2500 ரூபாய் வாடகைக்கு வீட்டை அவர்களுக்கு கொடுத்ததாகவும் இஸ்தியாக் தெரிவித்துள்ளார். மேலும் 6 மாதங்களாக அவர்கள் வாடகையை தரவில்லை என்றும் அதை நம்பியே தனது குடும்பம் இருப்பதால் வாடகை பாக்கியை கைது செய்யப்பட்ட முசமில் என்பவரிடமிருந்து வசூலித்து தரும்படியும் என்ஐஏ அதிகாரிகளிடம் இஸ்தியாக் கெஞ்சியுள்ளார். இது குறித்த தகவல் வெளியாகி கவனம் பெற்றுள்ளது.